எப்பவும் சென்னையில் அதே மாதிரி தூத்துக்குடி மாதிரி சென்னையிலையும் வந்துச்சு. அது இந்த ஏதோ ஒரு தேசத்தில் ஏதோ ஒரு ஊர், ஜப்பான் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் விதவிதமான ட்ரெஸ்ஸு, பேய் திருவிழா, கடவுளை அதுதான் பக்தின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிங்கிற வேஷம் என்பது பக்தி இல்லை, அன்புள் தான் பக்தி என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை தான் அப்படி கூப்பிடுதல். நம்ம ஆண்டவரை நோக்கி அப்படி கூப்பிடுறோம். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ நம்ம எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடுறத அந்த 2 நாட்களுடைய ஜெபத்துடைய நேரத்தை கூட்டிக் கொள்வது. அதுதான் வேறு நாங்கள் திருச்சபையில் தினமும் சர்வீஸ். நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா 2 வேளையும் சர்வீஸ். காலை 5 மணி சர்வீஸ், மாலை சர்வீஸ், 2 சர்வீஸும் தினமும் சர்வீஸ். தினமும் கண்ணுடைய ஆராதனை, ஆண்டவரை தொழுது கொள்வது. ஏன்னா ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்குறப்ப அதெல்லாம் சங்கீதம் 145. இன்னைக்கு நம்ம காலை ஷார்ட் சர்வீஸ்ங்கிற வேலை அந்த மாசத்துல ராஜாவாகி தேவனே உங்களை உயர்த்தி உங்களுடைய நாமத்தை நான் என்றைக்கும் பொறுத்தேன். அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் என்றைக்கும் உயர்த்தப்போ அவர் நம்மை எப்பொழுதும் உயர்த்த நமக்கு வாழ்வு கொடுக்க மாட்டார். நம்ம ஆண்டவரை நோக்கி எப்பவுமே அந்த 2 நாட்களில் நாம் ஆண்டவருக்கு கொஞ்சம் அதிகமான நேரத்தை செலவு பண்ணுவதற்கு தான் ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட 2 காலங்களை உருவாக்கிட்டார். அதுதான் காலை மாலை ஆராதனை. நம்முடைய திருச்சபையில் தினமும் மாலை ஆராதனை இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய திருச்சபையில் காலை ஆராதனை இருக்கிறது. ஒரு சில திருச்சபையில் 2 வேளையும் ஆராதனை இருக்கிறது. 247 நாட்களும் தொடர்ச்சியாக ஆன்சர்ஸ்டேயிலிருந்து ஈஸ்டர் வரை 47 நாட்கள். 47 நாட்களில் 47 நாட்கள் ஆராதனை. 40 நாட்கள் என்பது 7 நாட்கள் வானத்தின் முதல் நாள். ஆண்டவர் உயிரோடு இருந்த திருநாள். ஆண்டவர் உயிரோடு இருந்த திருநாளில் நம்ம பாஸ்டிங் இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருக்கிறவங்களுக்காக அன்னைக்கு சாப்பிடாம இருக்கக்கூடாது. நிச்சயமா காலையில் நிச்சயமா சாப்பிடணும். அன்னைக்கு உபவாசம் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த 7 நாட்களை தள்ளி 40க்கு ஏற்படுத்துறாங்க. 40 என்பது நோவா காலத்தில் 40 நாட்கள் மழை, எலியா 40 நாட்கள் இருந்தால், மோசே 40 ஆண்டுகள் வசதியான வாழ்வு, 40 ஆண்டுகள் வனாந்தரமான வாழ்வு, 40 ஆண்டுகள் தலைமைத்துவமான வாழ்வு, 40 தாவீது அரசாண்டது, 40 இசைக்கியல் கூப்பிட்டு என் ஜனங்களுக்காக 40 நாட்கள் ஜெபம் பண்ணினாரு. ஒருவேளை உறவாக எலியா 40 நாட்கள் நடந்தால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை, ஆண்டுடைய பணியை, இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தின் வேலையை ஆரம்பிக்கின்ற 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்தால், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து சீஷர்களை பலப்படுத்துவதற்காக, ஊழியத்தை ஆண்டுடைய வேலையை செய்வதற்காக, செலுத்தப்படுவதற்காக 40 நாட்கள் அவரோடு இருந்தால், முதலாவது ஊழியத்தை செய்த பிரிவுகள் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அவருடைய வேலையை பணியை தொடங்கிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல 40 நாட்கள் பிறவியிலிருந்தே 40 வருடம் கிட்டத்தட்ட பிறவியிலிருந்தே நடக்க முடியாத மனிதன் நடந்தார். அதான் 40. இன்னும் அநேக 40 வேதத்தில் இருக்கு. அந்த 40 அடிப்படையில் தான் 40 நாட்கள் பாஸ்டிங் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த 40 நாட்கள் இந்த பாஸ்டிங்ல நம்ம ஆண்டவரோடு இணைந்து, ஆண்டவரோடு நாம் பணிந்து ஆண்டவரை துதிக்க ஆண்டவரை கற்பிக்கிறார். பதிவுள்ளவராய் வாழ அழைப்பது, இரக்கம் காண்பிக்க அழைப்பது, இரக்கம் பாராட்ட அழைப்பது. ஏன்னா ஆண்டவர் மனம் ஒழுக்கவும் நீதி சார்ந்தவும் மிகுந்த கிருபையிலிருந்து அந்த 4ஆம் அதிகாரத்தை நீ மலை மேல இல்லைவா, நான் உன்னோடு பேசுகிறேன், நீ கற்பனைகளை வெளிப்பட்டு முதல் அவரே எழுதுல போசே ஐயா கோவத்தில் மக்கள் தவறு செய்கிறதில் தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. உடைச்ச பிறகு இது 3 லட்சம் பேர் செத்துப்பாங்க, நிறைய பேர் செத்துப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பாப்பா நம்ம எழுதுகிற அந்த மலைக்கு சீனாய் மலையை போட்டார். சீனா மலையை போட்டப்போ ஆண்டோரை பார்க்கல, முகமுகமாக பார்க்கல, முகமுகமாக பார்க்கறதுக்கு தூக்கியே போட்டு முகம் முடிக்கிறாரு. அவ்வளோ மகன் ஆண்டவர்கிட்ட எப்படின்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த சவுல் இயேசுவை அந்த சீசுவை பயன்படுத்தி கொலை செய்யப்படப்போ அவங்களால ஒரு ஒளி விழுந்துச்சு. அப்போ கண்கள் மக்கள் இருந்துச்சு. அதே மாதிரிதான் அந்த ஒரு பவர் அவங்களால இருந்துச்சு. அதனால முகத்தை மூடி அவர்கள் பௌண்டம் பண்ணி குடிந்து தலை மட்டும் குடித்து ஆண்டவரை வணங்குறப்போ
ஆண்டவரே சொல்றாங்க, நம் மன ஒழுக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவர் சொல்றாரு. அதைத்தான் சங்கீதம் 145:8 அவர் சொல்றாரு. தாவீது சொல்றாங்க 145:8, சங்கீதம் 86:15, 116:5, யாக்கோபு 5:11, 145:17-19 சொல்றாரு. ஆண்டவர் நீ மன இறக்கமும் மன ஒழுக்கமும் நீதி சாந்தமும் தயவும் மிகுந்த கிருபையுள்ளவர் என்று சொல்கிறார். ஆண்டவருக்குமே மன ஒழுக்கம் நீதி சாந்தம் மிகுந்த கிருபையுள்ள ஆண்டவர். ஆண்டவர் அதுதான் இதயகுமாரன் ஐயா வழக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தே என்று அவன் சொல்லும் பொழுது அவன் அன்போடு ஏற்றுக்கொண்டு அவன் மேல அழுக்கு பள்ளிக்கூட தான் இருந்தான். பள்ளிக்கூட எப்படி இருக்கும், சாக்கடையில் இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி ஒரு துர்நாற்றம் வீசியிருக்கோம், ஆடைகள் எப்படி இருக்கும், கிழிந்த ஆடைகள், உணவில்லாத நிலைமை. ஆனால் அன்போடு அவனை ஏற்று அவனை கழுவி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு புது ஆடைகள் போட்டு புது செருப்பு கொடுத்து கையில் ஒரு செருப்போல் கொடுத்து பிஷப் ஆர்டினேஷன் வாங்குறப்போ ஒரு பெரிய செருப்போல் கொடுப்பாங்க. பெரிய கம்புக்கு மேல ஒரு சிலுவை சுற்றி இருக்கும். அதே மாதிரி ஒரு செங்கோலை கையில வந்து பாவமன்னிப்பு விஷயத்திற்காக கையில மோதிரத்தை போட்டு பொய்யில் இருந்து பெரிய பிரியாணி தண்ணி கொண்டு அடிச்சு ஒரு பெரிய பிரியாணி பண்ணி பாட்டு கச்சேரி நடத்தி எவ்வளவு பெரிய பட்டாவும் பண்ணாரு. அந்த ஆண்டவர் இதற்கு உள்ள ஆண்டவர், பரிவு உள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நீங்க நானும் தகப்பனே எங்களுக்கு வாழ்வு கொடுங்க, உங்களுடைய பிரசனத்தை தாங்க தகப்பனே கேட்கிறப்போ அவர் எல்லாரையும் உயர்த்தி மாட்டார். அவர் எப்படி பரிவுள்ளோம், நாம எப்படி இருக்கிறோம், ஒரு திருச்சபையில ஒரு யூத் மீட்டிங் இருந்துச்சு. அந்த யூத் மீட்டிங்ல பாடல் போட்டி, கவிதை போட்டி, பிரசங்க போட்டி, ஓவிய போட்டி, இப்படி எல்லா போட்டிகளும் நடந்தது. ஓவிய போட்டி மட்டும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சுருக்காங்க, பரிசாங்க. எல்லா வாலியத்திலையும் ரொம்ப அழகான ஓவியம் இருந்துச்சு. படம், ஓவியர்களுடைய படம், பேருடைய படம், அந்த சீனானுடைய படம், விதவிதமாக ரொம்ப அழகாக நேச்சராக வலியுறுத்தப்பட்ட அத்தனை சீரியல்ஸும் அத்தனை படங்களும் அத்தனை இயேசு கிறிஸ்துவோட உடம்புகளோடு இருக்கும். அந்த புஸ்தகங்களோடு ரொம்ப நேச்சராக போட்டிருந்தாங்க. எல்லாமே கண்கொள்ளா இருந்தது. அதுக்கு ஒரு தமிழாக ஒரு எக்ஸாம்பிள் வந்திருந்தாரு. அதை ஃபஸ்ட் ப்ரைஸ் எதிர்பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ்னு கூட வந்து டீச்சர் சொன்னாங்க. அவங்க பார்த்துட்டே போனாங்க. பார்க்க ரொம்ப பியூட்டி. அது ஒரே ஒரு படம் மட்டும் புயல் அடிக்கிறது. புயல் அடிக்கிறப்ப அந்த மரம் எப்படி ஆனமோ எப்படி மாற்றிக்கிறத நான் பார்த்துக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் 4 வருஷத்துக்கு பிள்ளைகள் அந்த மரம் சுற்றுது, தன்னே சுற்றுது, வேரோட சுற்றுது. ஏன்னா 120 காத்தடிக்கிறது. அப்போ இந்த மரம் தன்னை சுற்றுது. கடலை எங்கவே பார்த்துக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 15-20 அடி உயரம், 2 ஃப்ளோர் அளவுக்கு, 12 அளவுக்கு கடல் அலைகள் பெருசாகும். சாதாரண அலையை விட அந்த அலை ரோடு வரை வரும். ஏன்னா நாங்கள் ஒரு நாள் பிஸ்னஸ் போயிட்டு ஈஸியாக வெளியே வர்றப்போம். அப்போ நிறைய கடல் ரோட்லாம் நல்ல பெரிய கடல். அப்போ அந்த புயல் காலத்தில் ஒரு நாள் என்னுடைய ஆட்டோவில் வரப்போ ஆட்டோவே ஓட்ட முடியாத நிலைமை. அப்போ அந்த கடலை பார்த்தா அவ்வளோ ஒரு பொறுமையான கடல், சீடு. அதே மாதிரி இயற்கை அமைப்பை போட்டு பறவைகள் அந்த புயலினால் அங்கும் இங்கும் ஓடி வருது. பறவைகள் ஒரு இடத்துல இல்லை, அங்கேயும் ஓடி வருது. ஒரு பறவை கூட்டில் போய் அப்படி பயந்துருக்கு. ஒரு பறவையை எந்த தங்குறதுல பறக்க முடியாத நிலைமை. ஒரு பறவை மரத்தில் உட்கார்ந்து மழையும் காற்றும் அடிக்கிறப்போ அது ரொம்ப பயத்தில் இருக்கு. நீங்கள் கடவுளில் தானே புயல் வரப்போ என்னுடைய ஏஜென்ட் கடவுளில் என்னுடைய ஏஜென்ட் இருக்காரு, கடவுள்லாம் மூடிக்கிட்டாரா, கரண்ட்லாம் இல்லை, அப்படி ஒரு நல்லா கூட உட்காரலையான்னு சொல்ல குத்த வச்சுக்கிட்டு இருந்தேன். குத்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஜன்னலில் லேசாக திறக்க முடியலையா, கஷ்டப்பட்டு வெயிட் போட்டு திறந்தா காற்று அடிக்கிறான். அந்த வீட்டுக்கு மேலே ஷீட்டு தூக்கி அப்படியே போகலாம், அப்படி பறந்து போச்சான். ஒரு இடத்துல ஒருத்தர் இறந்து போனாரு. அந்த காற்றுல தென்னை மரத்தில் தேங்காய்லாம் கீழே விழுந்துன்னு ஒருத்தர் அந்த புயலுக்கு பார்க்காம முடிஞ்சவனே தேங்காய் பழக்கெல்லாம் போடணும். தேங்காய் எடுத்து வரப்போ அந்த தகடு ஒரு தலையை போட்டு தலை தெரியாமல் போச்சு. பேப்பரில் ஒரு நியூஸ்.
அவர்கிட்ட ஆமாங்க உண்மைதாங்க இருக்கிற 1 மாதம் கரண்ட் வரல, போஸ்டெல்லாம் கீழே விழுந்துச்சு, தானே கையில் ரொம்ப பார்த்து போச்சு கடவுள் அப்படி கண்டு அப்படியே அந்த சினிமாவில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் படம் வருவாங்க. அந்த ஸ்லோ ஸ்பீல் அதே மாதிரி சொன்னாங்க சொல்கிறப்போ எனக்கு அப்படி ஞாபகம் குறிப்பிட்ட ஒரு கோயில் அந்த படத்தில் தான் ஒரே ஒரு புறா மட்டும் ஒரு கரையில் அமைதியாக உட்காந்து நல்ல கூட்டம். தாங்களை பற்றி கவலைப்படுற, மற்றதை பற்றி கவலைப்படுற, சரியான தூக்கத்தில் அந்த புறா வச்சான். அதுதான் கீழே உள்ள ஒரு தேவன் அமைதியின் அரசர், ஒரு தேவன் தனக்கு வாழ்வு கொடுக்குமானவர். கவலைப்படாது, திகைத்தாரு, அவன் இரக்கம் காட்ட மாட்டார். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தார் கர்த்தர் காரியங்களை ஒப்பு கொடுத்தார். அதுதான் மார்க் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ அவர் பரிதவிக்குமானவர், அவர் பரிதவிக்குமானவர். மத்திய 14 ஜனங்களை பார்த்து பரிதவிக்குமானவர். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் திரளான மக்களை பார்த்தபோது திரளான மக்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க உணவு இல்லாம இருக்காங்களே, அந்த உணவு அவங்களுக்கு யார் கொடுப்பது ஒரு பரிதவிக்குமானவர். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் அந்த குஷ்டோகி வந்து குமாரே அவங்களே மனக்குறுகி எனக்கு சித்தம் உண்டு, சித்தமாக எனக்கு பவர் பரிதவிக்க மாட்டது. அதுதான் இது வாசிக்க கேட்ட அந்த ரூம் ஒரு பரிதவிக்க போவாஸ். யார் அந்த பெண்? இதே மாதிரி போவா பேசுறதுக்கு கணவரை கூட்டிட்டு போய் கணவன் செத்து போய் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி பிள்ளைகள் செத்து போய் அந்த அம்மா அதாவது விதவையாக கைப்பெண்ணாகி தன் மருமகளோடு தேசத்துக்கு வந்திருக்காங்க. இது போவாமே பெற்றோம் என்று சொன்ன உடனே அவன் சொல்றாரு, நீ வேற எங்கே போக வேண்டாம், வேற எங்கேயும் போக வேண்டாம். ரூட்டுக்கு எங்க சொல்ற, வேற எங்கேயும் போக வேண்டாம், இங்கே நீ கதை உனக்கு யாரும் உன்னை டச் பண்ண முடியாது. நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன். ஏன்னா வானத்தை உட்படுத்த ஆண்டவர் சொல்றாரு, நான் சத்தியம், நான் மைதியா, என்னை எல்லாம் ஒன்று நடக்காது. நான் சொல்லாமல் கட்டளை இருக்கும். சங்கீதம் 33:9 சொல்றேன், நான் தான் அதிகாரம் உடையவர். நான் காற்றை பார்த்து நட இறையாலே அது இறைய, அந்த மரத்தை பார்த்து அசையல அது அசையல, மலையை பார்த்து அப்படின்தான் இருக்கு. ஏன்னா அவள் வல்லவர்கள் அப்படியேதான் போவார்கள், எங்கு போக வேண்டாம். நான் 2:9 நீங்க பால் உனக்கு கொடுத்துருக்கேன், உன்னை யாரும் டச் பண்ண முடியாது சொல்லிட்டு அங்க போக அந்த பொண்ணு கேட்டு உடனே உள்ளவர் அவன் போவாய் ஒரு கைகள் ஒரு ஏழை சோற்றுக்கு வரையில கீழே இருக்கிற ஒரு சாமி என் நிலைமை இல்லை, எனக்கே நீ இவ்வளோ பவர், எனக்கே நீ இவ்வளோ பவர். அப்போ சொல்றாரு, கல்யாணம் பண்ணியாச்சு, சின்ன வயசு, குழந்தை இல்லை, குழந்தை இல்லைனாலும் அவங்க மாமியார்களை வந்துட்டு பார்த்தியா ஒரு குட் குவாலிட்டி. என்ன சொல்றாரு, ஒரு குட் குவாலிட்டி, உன்னுடைய நல்ல செய்தி. இதுதான் உங்களுக்கு அமைப்பு, இதுதான் அன்பு, இதுதான் மார்க் 12:29 இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, இது முப்பாருக்கு இரண்டாவது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுகிற வீரத்திலும் அந்த அம்மா அன்பு குறிச்சாங்க. வெட்டி பிடிச்சி நீதான் அம்மா, நீதான் ஜனம். கணவன் செத்து போனாங்க, ஓகே. அந்த அம்மாவை சொல்லி எனக்கு வயசு இல்லப்பா, இது ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைங்களுக்கு உனக்கு ஒரு புத்தம் கொடுக்குறதையும் அது ஒன்று வராதையும் உன் அம்மா வீட்டு போயிருந்தோம், ஒரு பொண்ணு கெட்டி பிடிச்சி புத்தம் கொடுத்து போச்சு. இது சொல்றது எப்படி இல்லப்பா, அவங்களோட நீங்க எல்லாரும் இப்படி அன்புள்ள மக்களாக கரெக்டா சொல்றாரு. ஒரே பையன் கணவன் இல்லை, மருமகா ஒரே மகன் படிக்க வச்சது, நல்ல ஐஃபை, நல்ல மாணவர்கள், நல்ல ஸ்கூலு, நல்லா படிக்க வச்சது, மகனுக்கு என்னென்ன எல்லாம் கொடுக்குது. கல்யாணம் பண்ணிச்சு, கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நல்லா படிச்சதால நல்ல பொண்ணு கிடைக்கலாம், நல்ல வேலை போகணும்னு
ஐயரா இருக்கிற வரையும் ஐயரா ஆகிற வரைக்கும் இளைஞராக இருப்பாங்க. ஐயராகி கருப்பு வச்சு கல்யாணம் பண்ணால் வசதியான வீட்டில் 100 சவரம் 200 சவரம்னால வீடு பிளான்ட்டு 6 பங்களா எல்லாம் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் வேலை சாப்பிட வரையும் சம்பளம். கொரோனா காலத்திலே சம்பளம் கொரோனா காலத்திலே சம்பளம் வந்துச்சு. இது அதனால நிறைய ஐடியா தெரியும். அதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கும் ரொம்ப நாள் போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இல்லை. அவர் ஃப்ரெண்டுங்கிறதால ஒரு நண்பர்களால் தெளிவாக சொல்கிறோம், ஒரு சிலர் சொல்ல முடியாது. இது மாதிரி நல்ல பொண்ணாக பார்த்துட்டு கல்யாணம் வீட்டுக்கு கொண்டு வந்தது. வந்த உடனே அம்மா மாமியாரே உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க ஓடிக்கு ஒரு செட்டில் ஆகிட்டு மாதம் ஒரு பணம் தந்துடுறோம். எங்களுக்கு 5 வருஷம் ரூபா ட்ரான்ஸ்ஃபரு, உங்கள் துணிமணி அங்கி போகல, ஒரு வீட்டுக்கும் ஒரு நாள் தான் இருக்குது, எங்களுக்கு கஷ்டம் நீங்கள் கிளம்பிடுச்சு. மாமியார் சொல்லிச்சு, அம்மா நான் நல்லா நினச்சேன், உங்களுக்கு தொழில் பண்ண நினச்சேன், என் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப ஆசை கன்சீவாக இருக்கிறத நான் பார்க்கலாமா, என் மகனுக்கு ஒரு குழந்தை என் மருமக வயத்தில் உருவாகலாமா, அக்க வேண்டாமா, அதை பார்த்துட்டு மட்டும் போயிருக்க கொஞ்சம் ஒரு விஷயம் இருந்துச்சா. உடனே சரி போனால் போய் எடுத்துட்டு வந்துச்சு. ஏற்க உற்பத்திக்காரர்கள் அந்த அம்மா கன்சீவாகி குழந்தை வந்தாரு. குழந்தை வளர்த்து குழந்தை பிறந்து ஆஸ்பத்திரியில் முடிச்சு வீட்டுக்கு வந்து 3 மாதம் சர்ச்சைக்கு வந்து சர்ச்சையில் பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் முடிச்சு உடனே அம்மா சொல்லிச்சா, உண்மைதாம்மா பச்சை பிள்ளையை வச்சு என்ன பண்ணுவ, அதுக்கு சளி பிடிக்கும், அதுக்கு காய்ச்சல் வரும், அதுக்கு அந்த போரசனை அரைச்சி ஊட்டும். முன்னெல்லாம் சளி பிடிச்சா போரசம் இருக்கும், போரசம் சின்ன நாட்டு மருந்து அதை ஊட்டுவாங்க அம்மா. இன்னைக்கு தான் ஆனோம்னா என் வேற சின்ன பிள்ளைக்கு காய்ச்சல் வந்து ஒரு மருந்து வச்சு என் வருமானம் ஊற்றிக்கிட்டே இருக்கா. பிள்ளைகளுக்கு இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு வியாதியே அவங்களுக்கு போடுற பின்னால் கழிவு பொருள் வெளியே போகாமல் சேர்ந்து வைக்கிற பொருளத்தை போடுறாங்க. அந்த கழிவு பொருளாக அந்த பிள்ளைக்கே வியாதி. எங்கள் அம்மா இருக்கிறதையும் போட விட மாட்டாங்க. இப்போ நான் சொன்னால் என் ஒய்ஃபும் நீங்கள் கைக்கு போடாங்க. இதுதான் உண்மை. அப்போ அந்த மருந்துலாம் நான் உங்க பாப்பமா ரொம்ப ஸ்கூலுக்கு போனது ஓகே சரி போன போது நமக்கும் வசதி தானே இல்லை சொல்லிச்சு. ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் சேர்த்தாச்சு, கேவிஸில் சேர்த்தாச்சு, இல்லைன்னா பிரசிடென்ட் காலேஜில் சேர்த்தாச்சு, ஏதோ ஸ்கூலில் சேர்த்தாச்சு. இனிமே கல்வி இல்லைம்மா நீயும் வேலைக்கு போகிற, தம்பியும் வேலைக்கு போகிறான், குழந்தை வரலாற்று வீட்டில் அந்த குழந்தைக்கு ஏதாவது கவனிக்க ஆள் இல்லைம்மா, ஒரு ஆளையாக இருந்தால் கூட கவனிக்க என்ன சொல்லு. சரி இப்போ பையன் காலேஜ் போயாச்சு. இப்போ கல்வி கிளம்பி இல்லைம்மா கல்யாணம் பண்ணி அவனுக்கு உனக்கு ஒரு மருமகளை வந்து அந்த சேனை மாற்ற எனக்கு திருப்தியாக கட்டப்படுகிறோம்மா, குறை இல்லாமல் பிள்ளையே கல்வாய்ச்சான். ஓகே சொல்லிட்டாங்க. குழந்தை பிறந்துச்சு. இப்போ கிளம்புனாங்களா, அம்மாமா நான் பெட்டி அடிக்கிட்டேன், உனக்கு மருமக நீயும் பெட்டி அடிக்க கூட வந்துமான்னாங்களா. இதுதான் உலகம் இல்லையா? அது இல்லைங்க. ஓல்டேஜ் நினைக்காதீங்க. தெரிஞ்சுக்கணும் சாபம். ஒரு அப்பாவை மருமக பேச்சுக்கிட்டு பின்னால அந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்து பின்னால விட்டவங்க அப்பா வச்சிருக்காரு. ஏன்னோ பேசும்போது அங்கே ஒரு தட்டு தலைவாத தட்டு அதெல்லாம் போடுறாரு. ஒரு நாள் நேரம் போனான். தாத்தா தாத்தா எனக்கு வாக்கு இருக்குதா, என்னடா கொடுத்த வாக்கு என்னடா என் செத்து போடுறது தட்டை எனக்கு கொடு, எங்கள் அப்பனுக்கு சோளம் போடணும்னா ஒருவேளை அங்கே என்ன செய்யணுமோ அதுதான் பூவா சொல்றாரு. ஒரு வாய்ப்பு இறக்க போன இருந்தால்தான் பூமாசுடைய சந்ததியை சொல்றார். மக்கள் 1:5 சொல்றாரு, லூக்கா 2 சொல்றாரு. அந்த பூமாசுடைய சந்ததியை சொல்றாருன்னா அவர்கிட்ட ஒரு இறக்கம் இருந்துச்சு. ஒருவேளை உடனடியா அப்படிப்பட்ட ஒரு இறக்கம் காணப்படுறா. இறக்கம் உள்ள மக்களை காணப்படுகிறோமா? மலை பிரசங்கம் இறக்கம் உள்ளவர்களாக எவ்வளவு தெளிவான முதல்ல ஒரு 8 வாக்கியம் இறக்கம் உள்ளவர்கள் வாக்கியமானவர்கள். அந்த இறக்கம் நமக்கு வலதுனால இவ்வளவு மக்கள் சாதாரண 5 வருஷமோ என்னமோ நான் செக்ரட்டரியா இருந்தேன். அவன் அண்ணன் சட்டக்கஸ் சர்ச் 200 வருஷம் முடிஞ்சு கொண்டாடிட்டாங்க. அங்க சர்ச்சை கேட்ட டக்கர்ஸ் ஜான் டக்கர்
அங்கே போய் அந்த ஊழியத்தை செஞ்சு அவங்களுடைய சர்ச்சில் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணுறோம். அவங்க தங்கை இருக்கான குணமான ஒரு தங்கை. நான் அந்த வேலை பெற்றிருக்கு அடிப்படையில் ஊருக்கு கல்லூரி போராட்டத்திலிருந்து என்னுடைய நகம், என்னுடைய நகை, என்னுடைய ப்ரொமோஷன்ல நான் அந்த கல்வி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா இங்கிலிருந்து கலெக்ட் பண்ணி 2 காலையும் நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் போனாங்க. நம்ம ஊர்ல வீல் சேர் வந்து இப்போ ஒரு 50 வருஷத்துக்குள்ள தான் ஆச்சு. அந்த 100 வருஷத்துக்கு மேலே வீல் சேரை வச்சுருக்காங்க. அந்த வீல் சேரை போய் வீடியாக கலெக்ஷன் பண்ணி நாங்கள் பார்க்காத ஒரு பள்ளிக்கூடத்தை இன்னைக்கு அந்த சாராட்டக்கர் கல்லூரி, சாராட்டக்கர் காலேஜ், சாராட்டக்கர் நர்சிங், சாராட்டக்கர் டீச்சர் ட்ரைனிங்லாம் ஆரம்பிச்சு அந்த அம்மா 100கணக்கான பணத்தை அனுப்பி தங்கள் வாழ்வு ஏற்படுத்தாங்க. அந்த இறக்கம் இன்னைக்கு ஒடிசா மாநிலத்துக்கு போயிருந்தேன். என்ன பண்ணிக்கிறதுல எத்தனையோ இடங்களில் பள்ளிகள் இல்லை. 100 கிலோமீட்டர் பள்ளிகள். வெஸ்ட் பெங்கால அந்த ரோட்டரி பகுதிக்கு போயிருந்தேன். மலை பகுதி பள்ளியே இல்லை, ஸ்கூலே இல்லை, அந்த மக்களுக்கு கல்வி இல்லை. அந்த மக்களுக்கு இறக்கம் காணப்படுகிறோமா? ஒருவேளை நாங்கள் மோஸ்ட்லி பெஸ்ட்டாக இருக்கிறோம். ஒரு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ₹1000 கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 1000 மாதத்துக்கு ₹1000 கொடுத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை முழுவதும் மாதமாக கொடுக்குறப்போ அந்த ஹையர் எஜுகேஷன் போய் வாழ்க்கையை அமைக்கும் பொழுது ஒரு ₹500 கொடுத்தீங்கன்னா ஒருவேளை டேக்கர் சென்டர் எடுத்து அவங்க ஒரு முழுமை ஒரு நாள் எடுத்து ஒரு உணவு கொடுக்குறோம். அந்த பிள்ளைக்கு ஐஎம்எஸ், என்எம்எஸ், எஃப்எம்பிடி, விஸ்வானி, சேலம் மினிஸ்ட்ரி, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி, கம் மினிஸ்ட்ரி, எல்லா விஷயம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கு. நீங்க எந்த விஷயத்தை சார்ந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை நீங்க கொடுக்குறப்போ இன்னைக்கு போன முந்தாள் நம்முடைய பேராயருடைய தலைமையில் என்னுடைய மனைவி ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அந்த டேக்கர் சென்டர் என் அருமையான ஜெயக்குமார் ஊரு அங்கிருந்து 4 மணி நேரம் தேவக்குடியில போய் அங்கிருந்து ஒரு கிராமத்தில் போய் டேக்கர் சென்டர் ஆரம்பிச்சாங்க. நம்முடைய பேராயத்தை சார்பாக என் மனைவி 4 மணி நேரம் நாங்கள் ஜெயக்குமார் வீட்டில் போய் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஒரு டேக்கர் ஆரம்பிச்சாங்க. டேக்கர்னா ஒரு பிள்ளையை கொடுத்து அவனுக்கு ஒருவருக்கு உணவு கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்து அங்கே ஏபிசிடி ஆனா சொல்லிக் கொடுத்து இல்லை அந்த தெலுங்கில் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைக்கு வாழ்ந்து கொடுக்குறாங்க. நாம் பேரையத்தோடு விஷயத்தோடு இணைந்து நாம் அறிவுள்ள வாழ்க்கையை சேர்ப்போம். அந்த எல்லா நிலையும் உயர்த்தி மாட்டவர் அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வருகிற அந்த ஆண்டவற்றை நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு விஷயத்தை கல்வி ஆண்டவரை மாற்றப்பா இறந்துப்பா ஒரு பிள்ளைக்கு நம்ம மாதம் ₹1000 கொடுக்குறோங்க, ₹500 கொடுக்குங்க. என் பிள்ளைக்கு படிக்க வேண்டிய ஞானத்தை கொடுங்க. என் மகனுக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை கல்விக்கு கொடுங்க. என் வயசில் கருவுக்கு அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது. நான் இன்னைக்கு என்எம்எஸ்க்கு இந்த தேதிக்கு ஒரு ₹1000 கொடுக்குறேன்ப்பா. ஆண்டுகளை ஆசிரியர்கிட்டோம் எங்களுக்கு பேராயத்தில் ஐயா மிஷன் பணியாக நான் ₹1000 திருச்சபை மூலமாக கொடுக்க போறேன். என்னுடைய பணியை ஆசிரியர்கள் ஏற்றத்தோடு ஜெயிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில் எத்தனையோ கண்ணீர் வேதனை மத்தியில் உண்மை நோக்கி பார்க்கிற அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிரசனம், உங்களுடைய வல்லமை, உங்களுடைய அபிஷேகம் இறங்கி ஒரு விடுதலை கொடுக்க போற தைரியக்கான ஒரு ஆசிரியர் பயன்படுத்துகிறேன். அன்பின் தகப்பனே, ஆமென்.